ஹாய் கைஸ், நான் ஜெடி. கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி +2 பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருந்துச்சு. அண்ட் அது கூடவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸும் வந்துச்சு. பாபநாசமை சேர்ந்த ஆத்திகா என்ற +2 பொண்ணு தான் எழுதியிருந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயந்து எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்திருக்காங்க. பட் இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அந்த பொண்ணு 413 மார்க்ஸ் எடுத்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லுமே பாஸ் ஆகியிருக்காங்க. உண்மையாவே அந்த நியூஸை கேட்டதும் இப்படி அவசரப்பட்டியமானு தான் தோணுச்சு. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா சத்தீஸ்கர் போர்டு எக்ஸாம்ல டெட் கேன்சர் அவதிப்பட்டு இருக்கிற ஐஷிகான்ற பொண்ணு 99.17% மார்க்ஸ் எடுத்து வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அதே போல சண்டிகர் சிபிஎஸ்இ எக்ஸாம்ல ஆசிட் அட்டாக்கால கண் பார்வையை இழந்த கஃபின்ற பொண்ணு 95.6% மார்க்ஸ் எடுத்து மாஸ் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன அந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய ட்ரீம் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணுமா. சோ அவங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே போல இங்க நிறைய பேர் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்ஸ் மட்டும் தான் நம்ம லைஃப்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அதை விட உங்களுடைய ஸ்கில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுல நீங்க என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. தேர்வில் தோல்வி வந்தாலும் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். நம்பிக்கையோடு முயற்சி செய்.